ஃபார்மர்ஸ் இல்லை விவசாயம்னு வரப்போ கம்ப்ளீட்லி சர்விங் தான். நம்ம பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறது தான். அங்கே சர்வ் பண்ண ஒரு வேல்யூவை நீங்கள் உங்களோட யூபிஎஸ் பிஸ்னஸில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்ன வேல்யூ கொண்டு வந்திருக்கீங்க? குவாலிட்டியான சர்வீஸ் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத வந்து நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது எனக்கு ஒரு ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு குவாலிட்டி மேட்டர்ஸ். கண்டிப்பாக குவாலிட்டி. பட் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணுறதுங்கிறது எடுத்து கொடுத்து அமௌண்ட்டு வாங்கி கல்லாப்பெட்டியில் போட்டுட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே கண்டிப்பாக ஆக முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரெஃபரலில் வர்ற பிஸ்னஸ் தான் எனக்கு அதிகம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொல்லி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கே கண்டிப்பாக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் மாட்டி சார். அவரோட மனநிலைமையெல்லாம் பார்த்து நான் வியந்துட்டேன். நமக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு பெருசு, நமக்கு பெருசு. ரிலையன்ஸ் அம்பானிக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அவருக்கு அது பெருசு. பிஎன்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைம், ஓகே, அந்த 30 செகண்ட்ஸ் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து பிஎன்ஐ வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே. 7 கோர் வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணி கொண்டு போயிடலாம். வெல்கம் டு ஸ்பாட்லைட் வித் ஹரி, 3rd எபிசோட். இதில் நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தகுமார் ராஜா. ராஜா பேட்ரிஸ் பொள்ளாச்சியில் 15 வருஷமாக அமரான் பேட்டரியோட டீலராக இருக்கார். 15 வருஷமாக ஒரு ட்ரஸ்ட்டை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுத்து அதிலேருந்து என்ன டேக்அவேஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட இந்த 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு வளர்ந்துட்டு இருக்க ஒரு என்டர்பிரனருக்கு கொடுக்கறதுக்காக உங்களோட நேரத்தை இங்கே ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ட்ரெயிட்டாகவே செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, குட் மார்னிங். நல்ல ஒரு ப்ராட்காஸ்டிங் மீட்டிங்கை வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. ஸோ நாங்கள் கேட்டதும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. கண்டிப்பாக. ஓகேங்க. ஓகே அண்ணா, இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணுறக்கு அப்பாவோ தாத்தாவோ விவசாயம் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணப்போ ஒரு வேல்யூவை கேரி பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் இல்லை விவசாயம்னு வரப்போ கம்ப்ளீட்லி சர்விங் தான். நம்ம பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறது தான். அங்கே சர்வ் பண்ண ஒரு வேல்யூவை நீங்கள் உங்களோட யூபிஎஸ் பிஸ்னஸில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்ன வேல்யூ கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்லி வந்து ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் நம்ம பண்ணி வெளியே எடுத்துகிட்டு கொடுக்க முடியும். அந்த இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்துலேருந்து வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என்ன ஒரு குவாலிட்டியான ஒரு பொருட்களை விளைவிச்சு அதை வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து விவசாயிகள் எல்லாத்துடைய ஒரு நோக்கமாகவே இருக்குது. அதனால வந்து அந்த இதுவே கொண்டு வந்து நானும் பிஸ்னஸ் வந்தாலும் ப்ராடக்ட் வேறையாக இருக்கலாம், பட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டியான சர்வீஸ் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத வந்து நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது எனக்கு ஒரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு குவாலிட்டி மேட்டர்ஸ். கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது பிஸ்னஸில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பேட்டரி சேல் பண்ணுறீங்க, அமரானோடது கொடுக்குறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்க பீப்புள் தான் நான் நிறைய பார்க்குறேன். நம்ம இப்போ வெப்சைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவன் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறான், நீங்கள் ஏன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது எங்கள் மார்க்கெட்லேயே இருக்கப்போ உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே அமரான் கடை இருக்கும், அடுத்திருக்கும் மூளைக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது எப்படி நீங்கள் பில்ட் பண்ணீங்க? இங்கே ராஜா பேட்டரிஸ் வந்தால் இதெல்லாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம 15 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கோம். பட் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணீங்க? என்ன அப்படின்னா இது நம்ம ப்ராடக்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ரோட்டில் எடுத்துட்டாலே 2 பேட்டரி கடை 3 பேட்டரி கடை இருக்கும். கண்டிப்பாக. அதில் எக்ஸைடு இருக்கலாம், அமரான் இருக்கலாம், இன்னும் வேறு பிராண்டு இருக்கலாம், இல்லை நான் பண்ணுற பிராண்டவே எனக்கு பக்கத்தில் ரோட்டில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் ஓரியன்டெடு. கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா 2 வருஷம் வாரண்டி வாங்கின டேட்லேருந்து 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், யூபிஎஸ் பேட்டரியாக இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு ஜேர்னி வந்து 2 பேர்த்துக்கும் அது தொடரும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து பில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுற முடியாது. அதுக்காக வந்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு நீங்கள் வழியில் போய் வண்டி நிப்பாட்டுறீங்க, ஒரு காரில் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஹரிபரியில் டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி போய் நிப்பாட்டிட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணாமல் ஃபங்க்ஷனுக்கு போயிடுறீங்க. வந்து அது நடக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து அதிக இது வர்றது அதுதான். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிச்சு பிடிச்சி நம்ம போவோம், லேட் ஆயிடுச்சுட்டு போய் நிப்பாட்டிட்டு போயிடுவோம். அப்போ வந்துட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கார் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாதுங்க. அதில் வந்துட்டு நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாலும் புது பேட்டரியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து ட்ரெயின் ஆகிரும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? எடுத்த உடனே வண்டியில் என்ன பிரச்சனையோ எதுவும் தெரியாது, ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நேராக ஃபோன் பண்ணுவீங்க, நேராக வந்து எடுத்து கூப்பிடுவீங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலைங்க அப்படின்ட்டு.
அந்த டைமில் வந்துட்டு உங்களோட வேகம் வந்து எங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த இடத்துல என்ன ஒரு இதாக இருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ஃபேமிலி எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன் அண்ட் அரௌண்டு பொள்ளாச்சி ஒரு அரௌண்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எங்களால் வந்து உடனடியாக சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ எங்கள் ஸ்டாஃப் போலினாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யாரோ ஒருத்தரை வந்துட்டு நான் ஒரு வித்தின் ஒரு 25-30 மினிட்ஸில் வந்து உங்களை நான் ரீச் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து சிம்பிளான வேலை தான். ஒரு ஜம்ப் பேட்டரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஐடியலாக வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வண்டி ரன் ஆச்சுனாலே திருப்பி அது பிக்கப் ஆகிக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கே போனாலும் எங்களோட ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இல்லை, இப்போ எனக்கே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை பேசுறதுக்கான இடம் இது இல்லை. நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது நம்ம கொடுக்குற சர்வீஸ் கண்டிப்பாங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறது வந்துட்டு யாரு வேணாலும் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக சேல் பண்ணுறதுங்கிறது எடுத்து கொடுத்து அமௌண்ட்டு வாங்கி கல்லாப்பெட்டியில் போட்டுட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கறதுனால ட்ரஸ்ட் தன்னால கண்டிப்பாக அதுலேருந்து ரெஃபரன்ஸ் ஈஸியாக கண்டிப்பாக. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரெஃபரலில் வர்ற பிஸ்னஸ் தான் எனக்கு அதிகம். ஸோ அப்போ 15 வருஷமாக அவ்வளோ ட்ரஸ்ட்டை கிரியேட் கண்டிப்பாக. சூப்பருங்க. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், குவாலிட்டி. இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குற பேட்டரிக்கும் 4000 ரூபாய்க்கு வாங்குற பேட்டரிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒவ்வொரு தரம். கண்டிப்பாக. இப்போ நான் வந்துட்டு அமரான் எடுக்காமல் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு இதில் இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் எனக்கு இவ்வளோ ஜாஸ்தியாக தெரியுங்க, அதே பேட்டரிக்கு இதை கொடுங்கன்னு கேட்குற ஆட்கள் நிறைய பேர். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டை எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறீங்க? இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கார்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மாருதி 800 அப்படிங்கிற நம்ம கார் வச்சுக்கோங்க. இப்போ அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 இயர் வாரண்டிலையும் கொடுக்குறோம், 5 இயர் வாரண்டிலையும் கொடுக்குறோம், 2 இயர் வாரண்டிலையும் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு நீங்கள் இன்னொரு பிராண்டு நீங்கள் போனீங்கன்னாலும் ரேட் வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. அதாவது லோக்கல் பேட்டரி கம்பேர் பண்ணுறப்ப வந்து அது வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் பிராண்டட் எக்ஸைடு அமரான் நீங்கள் எதில் போயிட்டீங்கனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாருதி 800 காருக்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள், கேஸ் வெஹிக்கிள் ரெண்டுமே இருக்கும். இப்போ கேஸ் வெஹிக்கிள் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஏஹெச் அதிகம் தேவைப்படும். அதாவது நார்மலாக வந்து 35 ஏஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 32, அது நம்ம பெட்ரோல் ஆட்டோ உள்ள இருக்கு இல்லைங்களா, 3 வீலர் ஆட்டோ, பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் வந்து அந்த 32 ஏஹெச் தான். ஏன்னா அதுக்கு வந்து கிராங்கிங் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து 3 இயர் வாரண்டியில் கொடுக்குறோம், அந்த 35 ஏஹெச்சும் இருக்கும், 32வும் இருக்கும். நம்ம வந்து ஒரு மாருதி 800 கொண்டு வர்றாங்க அப்படின்னா பெட்ரோலா கேஸா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க எல்பிஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 35 ஏஹெச் தான் போடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிராங்கிங் வந்து ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஒரு 2 இயருக்கு மேலே போகிறப்போ வந்துட்டு கிராங்கிங்க்கு அது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அதே வந்துட்டு நம்ம காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா 32 ஏஹெச் பேட்டரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மேட்டரை சொல்லவே மாட்டாங்க அவங்க. இப்போ நீங்கள் சொல்லி தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கே தெரியுது. பெட்ரோல் வண்டிக்கும் இல்லை தனியாக வந்து கேஸ் வித்தியாசம் இருக்குது, பேட்டரிலேயே வித்தியாசம் இருக்குங்கிறது தெரியுது. கண்டிப்பாங்க அது மாதிரி தான். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன நம்பி வர்றீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு காருக்கு பேட்டரி வேணும்னா நான் வந்து எதை வேணாலும் கொடுக்கலாம், 35 ஏஹெச்சும் கொடுக்கலாம், 32வும் கொடுக்கலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பேட்டரியோட சைஸு எல்லாமே வந்துட்டு ரெண்டும் சேம் தான். அந்த மாதிரி அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வேண்டான்னு சொன்னாலும் நான் வந்து இல்லை உங்கள் வண்டிக்கு இது செட் ஆகாது, நாளைக்கு வாரண்டிக்கு வந்து பிரச்சனை கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. 32 ஏஹெச் போட்டிங்கன்னா கேஸ் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக கிளைம் ஆகாது. நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நாங்கள் வந்து மாட்டி கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக குவாலிட்டியை மெயின்டைன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த குவாலிட்டிங்கிற கொஸ்டின்லேயே லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க, கஸ்டமருக்கு சொல்லி தான் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது, கஸ்டமர் எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் வந்து ஓகேப்பா அந்த ஃபீல்டில் இருக்காங்க, சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டுப்பாங்க. இன்னும் 5 பேர் வந்து இல்லை பரவாயில்ல எனக்கு இதுவே போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இது வந்து 2 விஷயம் சார்ந்தது. இப்போ இந்த கஸ்டமரை நம்ம ப்ராப்பராக எஜுகேட் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் டிஃபால்ட்டாக கண்டிப்பாக. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி கஸ்டமர் எஜுகேட் பண்ணுறீங்க? இது ஒரு கஸ்டமர் வராரு, இப்போ வந்துட்டு வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு நான் யூபிஎஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லி கேட்பார், எனக்கு இந்த வாட்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் வந்து அவர்கிட்ட வந்துட்டு
உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு அவரை கேட்பேன். அவருக்காக நான் பேட்டரி கொடுக்க மாட்டேன். அவர் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ அவர்கிட்ட கேட்பேன், எத்தனை ஃபேன், எத்தனை லைட் யூஸ் பண்ணுவீங்க, வேறு என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு, இந்த ப்ராடக்ட்னா உங்களுக்கு வந்துட்டு இதுதான் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்களுக்கு டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம சொல்கிற ஒரு இதை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, எனக்கு அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து டீச் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். சரி, சிம்பிளாக ஒரு டிப் சொல்லலாம் பேட்டரி வச்சு அப்படின்னா நீங்கள் என்ன டிப் சொல்லுவீங்க? டிப்ஸு வந்து என்ன அப்படின்னா, பேட்ரி அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு பேட்டரியில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு யூபிஎஸ் பேட்டரிஸு, அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் பேட்டரிஸ் நம்ம வெஹிக்கிளுக்கு போடுறது, அப்புறம் டூ வீலர் பேட்டரிஸு, அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல், ஸ்கேன் சென்டர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நம்ம சர்வர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இடத்துல அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் யூபிஎஸ், அந்த மாதிரி அது டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணிடுறோம். அதில் ஒரு சில பேட்டரிஸோட இது வந்து ஒரு சில அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஓகே, பேட்டரிஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டிப்ஸ் வந்து மாறும், மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக மாறும். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரு டியூப்லர் பேட்டரி தான் நான் இப்போ என் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதை வச்சு அது டியூப்லர் பேட்டரி நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் டிப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் புது பேட்டரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு யூபிஎஸ் பேட்டரி வந்து உங்கள் ஆஃபீஸுக்கோ வீட்டுக்கோ வாங்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை மறந்துடலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் வந்து கண்டிப்பாக குறையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் வந்து அதிகம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம டிஸ்டில் வாட்டர் மட்டும்தான் உள்ளே வந்து ஆட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. அப்போ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்கள் டெக்னீஷியன் வந்துட்டு அது எப்படி டிஸ்டில் வாட்டர் நம்ம வந்து எந்த லெவல் நம்ம உள்ளே வந்து டாப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஃப்ளோட்டு நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஃப்ளோட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரீனும் மேலே வந்து கீழே வந்து ரெட்டு இருக்கும். அந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் டச் ஆகிற அளவு சென்டர் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிட்டு விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது வந்து எப்போ அந்த ரெட்டு கீழே வந்து அந்த டிப்பு வந்து டச் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும், டாப் அப் பண்ணிக்கலாம் டிஸ்டில் வாட்டர். நீங்கள் தெரியாமல் டாப் அப் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற அந்த சர்ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு அரிச்ச மாதிரி ஒரு டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி வந்து அதை டிஸ்டில் வாட்டராக போகிறது. ஆனால் இப்போ வந்துட்டு கஸ்டமர் எஜுகேஷன், குவாலிட்டி, ட்ரஸ்ட் எல்லாத்தையும் பற்றி பேசணும். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு பெரும் பஞ்சாயத்து ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ உங்கள் விஷயத்தை அது ப்ரெஷர் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, நம்மளோட ஆன்லைன் யூபிஎஸ் டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகுது, நம்ம இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப அதோட அந்த இம்பாக்ட் ரொம்ப பெரிய இம்பாக்ட். அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எப்படின்னா, டே டைம் நம்ம ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிற டைமில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸில் நம்ம டீம் அங்கே ரீச் ஆயிரும். அப்படி இல்லை, நம்ம எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து உண்டான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு அதை நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் அதை ஈஸியாக தான் டேக்கிள் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு அது எந்த மாதிரி ப்ரெஷர் வந்தாலுமே அதை வந்து நாங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். 15 வருஷம் அடி வாங்கி 15 வருஷமாக. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, சரிங்க. இப்போ இது வந்து கியூ கார்டில் இல்லாத ஒரு கொஸ்டின் எனக்கு டக்குன்னு கேட்கலான்னு சொல்லிக்க. இப்போ இது வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனருக்குமே இருக்க ஒரு பெரும் பிரச்சனை தாங்க, அவுட்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஆன்லைன் யூபிஎஸ்லாம் போடுறீங்க, இல்லைனா வந்துட்டு யூஸ்வலாகவே யூபிஎஸ் போடுற எல்லா பக்கமே எல்லா தொழிலையுமே அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்கும், அதாவது நம்ம சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணாலும் லார்ஜ் ஸ்கேல் பண்ணாலும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்துட்டு ப்ரொப்ரேட்டாக இருக்கிறோம், இல்லை அது வந்துட்டு ஒரு மேனேஜர் அதை வந்து நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பொருளை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், அது வந்து மேக்ஸிமம் இன்றைக்கெல்லாமே வந்து கேஷ் அண்ட் கேரி தான். அதை வாங்கி நம்ம வந்து ரெண்டாவது வந்து இன்றைக்கெல்லாம் வந்துட்டு மார்ஜின் வந்து ரொம்ப குறைவான மார்ஜின் தான் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைமில் வந்துட்டு போய் ஒரு சர்டன் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடும். அதனால வந்துட்டு அந்த செயின் வந்து கரெக்டாக போகிற மாதிரி நம்ம வந்து எனி டைம் நம்ம 4 நாளைக்கு வெளியே போயிருந்தாலும் 5வது நாள் வந்து 4 நாள் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம மெயினாக வந்துட்டு அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம கிட்ட தான் இருக்குது.
இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ நல்ல பழக்கமான ஒருத்தர் ஒரு 2, 3 தடவ ரெஃபர் பண்ணாரு. அதெல்லாம் குடுத்தாரு. ஃபண்டெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4வது தடவ அவர் வந்துட்டு இல்ல. அந்த பிசினஸ்னால அவரால ரன் பண்ண முடியல. நீங்க கால் பண்றீங்க, பிக் பண்ணல. ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ங்கிறத தாண்டி நீங்க ஃபோன் உங்க நம்பர்லேருந்து கூப்பிட்டு எடுக்கல. திருப்பி வேற ஒரு நாட் நம்பர்லேருந்து ரீச்சபிள் கூப்பிடுறீங்க. ஆயிடுறாங்க. கூப்பிட்டு கண்டபடி பேசிடுறீங்க. அவரால ஃபண்ட் பண்ணவே முடியல. ஒரு பெரிய ஃபண்ட் அங்க லாக் ஆயிருச்சு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் பார்த்தவங்க நெறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு ரயில் பயணத்தில நான் போனப்போ, கோவிட் டைம்ல ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்னு அவர் யுஎஸ்லலாம் எல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டாரு. கோவிட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 கோடி மாட்டிருச்சு அவருக்கு. ஸோ எப்படிங்க ரெக்கவர் ஆனீங்க அப்படின்னா, நான் இன்னும் ரெக்கவர் ஆகல. இப்ப தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃபண்டெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இந்த இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அவரோட மனநிலைமையெல்லாம் பார்த்து நான் வியந்துட்டேன். இருக்க சின்ன அவுட்ஸ்டாண்டிங்கே நம்மளாலலாம் முடிய மாட்டேது. நீங்க அவ்வளோ பெரிய அவுட்ஸ்டாண்டிங்ல எப்படி சமாளிச்சீங்க? அவுட்ஸ்டாண்டிங் வந்து சின்னது, பெரியது அப்படிங்கிறது வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்கிறது காமனாவே ஒண்ணுதான். ஒண்ணுதான். நமக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு பெருசு. நமக்கு பெருசு. ரிலையன்ஸ் அம்பானிக்கு இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் அவருக்கு அது அவருக்கு பெருசு. அதனால வந்துட்டு சிறுசு பெருசு அப்படின்னு இல்லை. டோட்டலா அதை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்னா அவுட்ஸ்டாண்டிங் தான். அவுட்ஸ்டாண்டிங் தான். ஆமா. அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, திருப்பி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணக்கு வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக் ஆகாம நம்ம போய்க்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ம். பார்ட்டான அவுட்ஸ்டாண்டிங் அது ரெக்கவர் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு அதில் இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளால அடுத்த இதுக்கு போக முடியாது. முடியாது. அதனால வந்துட்டு நீங்க அதையும் வந்துட்டு ஏதோ ஒரு இது பழி தான் வாங்க முடியும். நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸாவும் அவங்ககிட்ட சண்டை பண்ணியும் வாங்க முடியாது. அப்புறம் அவங்க ஒரு சிச்சுவேஷன்ல குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. இப்போ அப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பர்சனல் இதுல வந்து அவருக்கு வந்து ஒரு இதுல மாட்டிக்கிறார் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதா இருந்தது அப்படின்னா, திருப்பி நம்ம அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, திருப்பி நம்ம ப்ராடக்ட்ஸ கொஞ்சம் குடுத்து, ஏன்னா நம்ம நெறைய பிசினஸ் நமக்கு குடுத்துருப்பாரு. கண்டிப்பா. அதனால திருப்பி நம்ம வந்து அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, ஓகே. அதுக்கப்புறம் அவரு வந்து ஓரளவுக்கு தேறிட்டாரு ம். அப்படிங்கிறாங்கிறத பார்த்துட்டு, நம்ம அத வந்து அது அவுட்ஸ்டாண்டிங்க வந்து அது ஒரு நம்ம அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன மாரி நம்ம அத நெனச்சு, அப்படியே பண்ணுனோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவரும் க்ரோ ஆவாரு. எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, அவுட்ஸ்டாண்டிங்கை தாண்டி நம்மளால என்ன சப்போர்ட் அவருக்கு பண்ணி கண்டிப்பா, கண்டிப்பா. பவுன்ஸ் பேக் ஆகி அவரை கூட்டு வர முடியுங்கிறத நம்ம கண்டிப்பா, பார்க்கணும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தொழில் அது அது சார்ந்த கேள்வி. ஸோ பிஎன்ஐக்கு வரப்போ, நீங்கள் இப்போ பிஎன்ஐ வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், இல்லை உங்கள் பர்சனலாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம்னா என்னவா இருக்கும்? பிஎன்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த டைம் ஓகே. அந்த 30 செகண்ட்ஸ் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து பிஎன்ஐ வந்து நமக்கு சொல்லிக் குடுத்துருக்குது. ஓகே. அந்த 30 செகண்ட்ஸ்ல எதுக்காக வந்து நம்ம வந்து வீக்லி மீட்டிங் வந்து நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்க்கு மேல இன்னொருத்தர் வந்து நம்ம காது குடுத்து கேட்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து ஒரு ஹியூமனோட சைக்காலஜி படி வந்து அப்படிதான் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து உங்க கூட பேசுனா நீங்க ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல உங்களோட கவனம் கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துட்டு என்னோடது என்ன சொல்லி வரணும், சொல்ல வர பிசினஸ் ஆகட்டும், என்ன விஷயமாகட்டும், அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டைம் அந்த 30 செகண்ட்ஸ் டைம்னா அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்குது. அப்புறம் இன்னொன்னு அதுல நம்ம 7 கோர் வேல்யூ இருக்கு. அந்த 7 கோர் வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து பிசினஸை வந்து ஈஸியா வந்து க்ரோ பண்ணி கொண்டு போயிடலாம். அதில் எனக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. ஓகே. அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்துட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி தான் இப்போ இந்த 15 வருஷம் சக்ஸஸ்ஃபுல் ரன். கண்டிப்பாக நான் பிஎன்ஐ வர்றதுக்கு முன்னாடியும் வந்து அக்கௌண்டபிலிட்டி தான். ஆனால் வந்து அதுதான் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுட்டேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அந்த 7 கோர் வேல்யூக்குள்ளே இருந்திருக்கு. மேபி அதுவும் கூட எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ நாள் எடுத்து சக்ஸஸாக ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு டூலாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரீஃப் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இப்போ ஒரு 5 கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட. இதில் வந்து பிஎன்ஐ கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களோட பிஸ்னஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேர்டில் பிஎன்ஐ டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? பிஎன்ஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ளே கிரவுண்டு. அது ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து யார் வேணாலும் உள்ளே விளையாடலாம். ஆனால் வந்துட்டு அழுத குழந்தைக்கு தான் பால் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து அது டீச் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வெளியே இருந்து பிஎன்ஐக்குள்ளே வந்தால் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது வந்து 100% வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 100% ரெஃபரல் ஆர்கனைசேஷன். அப்போ வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்டரில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக போய் 1 to 1 எல்லாத்துக்கூடையும் பண்ணணும். அவங்களே நம்ம ஆஃபீஸுக்கு வர சொல்லி நம்ம பண்ணினா மட்டும்தான்
என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சாப்டர்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து என்ன என்ன பிஸ்னஸ் பண்றாங்க? பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அதனால வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தோட ஆஃபீஸுக்கு போகணும். அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன, அதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. ஓகேங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேட்டரி வந்துட்டு ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குனதுக்கப்புறம் அவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் காமனாக அவங்க பண்ணுற மிஸ்டேக்னா ஒரு 2, 3 மிஸ்டேக்னா என்னென்ன சொல்லுவீங்க? காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, காரில் போய் நிறுத்திட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணாமல் போகிறது. அப்புறம் வண்டி உள்ளே வந்து ரூம் லைட் டோர் ஓப்பன் ஆனோடனே நமக்கு ரூம் லைட் ஆன் ஆகும். திருப்பி ரெண்டாவது வந்து டோர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் தான் ரூம் லைட் வந்து ஆஃப் ஆஃப் ஆகும். ஆகும். அவசரத்தில் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு பாதியில சிங்கிள் விட்டு லாக் மட்டும் ஆகிட்டு போயிட்டு அப்படின்னா அந்த உள்ளே வந்து அந்த ரூம் லைட் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். அதை நீங்கள் திருப்பி வந்து பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகாது. ஆகாது. ஆமாம், அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு போகணும். ஓகேங்க. அதுக்கப்புறம் இப்போது பிஎன்ஐ வந்ததுக்கப்புறம் பிஎன்ஐலேருந்து ஒரு லெசன் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்படி ஏதாவது இருக்கா? பிஎன்ஐனா அதாவது வந்து லெசன்ங்கிறத விட வந்துட்டு அந்த பாலிசிஸ், ஓகே. அது 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 என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பிரசன்னா சார் அடிக்கடி சொல்லுவார். நம்ம வந்து எதுவும் பிஎன்ஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம மாற்ற முடியாது. ஆல்ரெடி வந்து அது எல்லாமே செட்டப்ங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணினாலே வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அட்டைன் பண்ணி கண்டிப்பாக. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் பிஎன்ஐயில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 10 மந்த் ஓல்டு மெம்பர். எங்கள் விபி கூட சொன்னார் உங்களுக்கு ரினியூவல் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து ஒரு டேக்அவே இல்லை ஒரு புதுசாக வர பிஎன்ஐ மெம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இதில் இப்படி தான் பிஸ்னஸ் நடக்கும். இதுக்கெலாம் இவ்வளோ டைம் ஆகும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக வர 1 மந்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெம்பருக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் தோன்றப்போ இல்லைப்பா இது இப்படி தான் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க? என்ன விஷயம்னா, உள்ளே வந்தோடனே நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். ஏன்னா பிஎன்ஐயில் வந்துட்டு அவ்வளவு க்ரோர் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, இவ்வளவு இந்த மந்த்ஸு கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நினச்சிட்டு வர்றாங்க. பட் வந்து நம்ம அதை வந்து அந்த தாட் இருக்கக்கூடாது. உள்ளே வர்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டைம் எடுக்கும். உடனே வந்து இன்றைக்கி நான் வந்துட்டேன், எனக்கு அடுத்த மாதம் ஏன்னா நான் இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரே பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து உடனே வந்து எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நடக்காது. இது வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். என்னென்ன நம்ம எப்படி நம்ம போகணும், என்ன ஒரு இடத்துக்கு போய் ஒரு கம்பெனியை ஒருத்தரை போய் மீட் பண்ண போகிறோம், ஒரு மேனேஜர் இல்லை ஒரு சுப்பீரியராக இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணி அவங்க வே ஆஃப் அப்ரோச் எப்படி நம்மளோட பிஸ்னஸ் அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து டீச் பண்ணுது. அது நிறைய அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணோம். அதை வந்து கண்டிப்பாக நம்ம போயிட்டு அந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு ஐடியா வந்துடும். இதை நம்ம கொண்டு ஈஸியாக போய் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கன்வர்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எல்லாமே சொல்கிற மாதிரி பொறுமை கடலினும் பெரிது. கண்டிப்பாக பொறுமை வந்து கண்டிப்பாக வந்து எந்த விஷயத்துலையும் கோவப்படக்கூடாது. கஸ்டமரை வந்து 4 கஸ்டமர் வராங்கன்னா 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 4 பேர் 4 மாதிரி வருவாங்க. ஒருத்தர் வந்துட்டு சாஃப்டாக கேட்பார், ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக தான் வருவார். அதுக்காக வந்துட்டு நம்ம அப்படி வரவர்கிட்ட வந்துட்டு நம்ம இதை ரஃப் அண்ட் டஃபாக நம்ம நடந்துக்க கூடாது. ஏன்னா வந்து அவர் தான் ஒரு நல்ல கஸ்டமராக இருப்பார். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளை வந்து அவர் நம்ம எப்படி நம்ம பண்ண அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவரோட இதில் பண்ணுவார். நம்ம அவருக்கு இது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஈஸியாக வந்து பிஸ்னஸ் நடக்க கண்டிப்பாக. ஓகேங்க. ஆனால் மிக்க நன்றி. ஒரு 1/2 மணி நேரம் நல்ல குவாலிட்டி டைம் உங்களோட எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. போன பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சண்முகம் நான் சொல்லியிருப்பார், 1000 நாள் நீங்கள் எதையுமே டிசைட் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் கல்யாணமே பண்ணிங்கனாலும் 1000 நாளைக்கு உங்களை ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் அதிலேருந்து கிராஸ் பண்ணிக்க தான் ஆகணும் அப்படின்னாரு. ஸோ அந்த விஷயங்களை தான் இப்போ நான் உங்ககிட்டையும் பார்க்குறேன். பொறுமையாக இருந்தால் தான் நடக்கிறது நடக்கும். அதுக்கு அந்த பொறுமை வேணும் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றிங்கண்ணா பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. உங்களோட வேல்யூவான டைமையும் உங்களோட 15 இயர்ஸ் இப்போ நீங்கள் கெயின் பண்ண விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக பார்ப்போம்.